ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சிதம்பரம் தொகுதி யாருக்கு? பாமக, விடுதலை சிறுத்தை கட்சிக்கா? இந்த ரெண்டுத்துமே மிகப்பெரிய கடுமையான போட்டிகள் கண்டிப்பா வரும். ஏன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி சொல்றாங்க, பாமக எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி போய் சேரவே மாட்டோம்னு பாத்தீங்கன்னா கடுமையாக சொல்லியிருந்தார் ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள். சிதம்பரத்துல விடுதலை சிறுத்தை கட்சியும் தேர்தல் சந்திக்க போறாங்க, பாமகவும் பாத்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் சந்திக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய கடுமையான போட்டிகள் இருக்க போது வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு கருத்து கணிப்பு எடுத்து நம்ம பாத்தீங்கன்னா நியூஸாவே சொல்ல போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சிதம்பரம் தொகுதி யாருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சிக்கா இல்ல பாமக? பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தல் சந்திக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எல்லாமே பேசிட்டு இருக்காங்க கூட்டணி பத்தி. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே கேட்கக்கூடிய தொகுதி பாத்தீங்கன்னாக்கா சிதம்பரம் தொகுதி. பாமக அதிமுக கூட்டணி வச்சாலும் சரிதான், பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் சரிதான். ஆனா எங்களுக்கு சிதம்பரம் தொகுதி கண்டிப்பா எங்களுக்கு வேணும்னு பாத்தீங்கன்னாக்கா பாமக தலைவர் அவர்கள் அன்புமணி சொல்லியிருக்காரு. போன தேர்தலையே விடுதலை சிறுத்தை கட்சி பாத்தீங்கன்னாக்கா அங்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த இடத்துல ஜெயிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனா இந்த தேர்தலை பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கடுமையான போட்டிகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிசிகாவும் பாமகவும் போட்டிடுறாங்க, அதனால மிகப்பெரிய கடுமையான போட்டிகள் இருக்கும். சிதம்பரம் தொகுதி வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வன்னியர் சமுதாயம் ஜெயிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சியும் ஜெயிச்சிருக்காங்க. மிகப்பெரிய போட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதனாலவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு மக்கள் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பறையர் சமுதாயம் ஓட்டுகள் எவ்வளவு இருக்கோ அதே ஈக்குவல் பாத்தீங்கன்னாக்கா வன்னியர் சமுதாயம் ஓட்டுகளும் பாத்தீங்கன்னாக்கா சரிசமமா இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஜாதி தலைவர்கள் என்று சொல்லி முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஜாதி தலைவரா இல்லையான்னு மக்களை நீங்க தான் முடிவு பண்ணி சொன்னோம். இவங்க ரெண்டு பேரும் யார் உண்மையான ஜாதி தலைவர்கள்னு. ஓகேங்களா? போன தேர்தல விசிகாவும் போட்டிட்டாங்க, அதிமுகவும் போட்டிட்டாங்க. அதுல அதிமுக பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. விசிகா ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. அது 3000 ஓட்டுகள் எண்ணிக்கையில மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இந்த தேர்தல பாத்தீங்கன்னாக்கா பாமக நிக்கிறதுனால கொஞ்சம் போட்டிகள் பாத்தீங்கன்னாக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறையும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்ற சத்தியமா எங்களுக்கு தெரியல. சிதம்பரம் தொகுதி யாருக்குன்னு மக்கள் முன்னாடி போய் நம்ம கேள்வி கேட்க போறோம். அதுக்கு நம்ம வீடியோவை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. அங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கா இல்ல பாமக? இந்த ரெண்டுமே ஈக்குவலிட்டி ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இருக்கு. அதனாலே வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. மக்களுக்கு முன்னாடி போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்ப இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஜெயிக்குமா இல்ல பாமக அவர்கள் ஜெயிப்பாங்களா? அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில இதை விட மிகப்பெரிய ஒரு சூடான ஒரு செய்தியாக நான் வரேன். உங்களின் ஒருத்தராக பேசிக்கின்றான். என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுங்க. அவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.